தெரியாம அபார்ட்மெண்ட்ல 2 மணிக்கு ஒரு ஐயோ இவனா பேசியே கொள்ளுவானே. இருந்த காசு மொத்தத்தையும் கடன் வாங்கி நிலத்தை வாங்கிட்டான். இதுக்கப்புறம் தெருவுல படுத்து தூங்க வேண்டியதான். உள்ள போ, என் மானம் மரியாதை சேர்த்து வச்சது எல்லாம் கரைச்சு கூழாகிற உள்ள ஓடு. இந்தாடா மேல் உலகத்துக்காரா, என்ன சைடுல வந்து பாக்குறேன்? என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை முத பாக்கையில என் வாழ்க்கையில ஏதோ ஒளி தெரியுற மாதிரி இருந்துச்சு. அது ஒளி இல்ல, நான் எனக்கா வச்சுக்கிட்ட வழி. சார், உங்களால முடிஞ்ச ஒரு அன்பளிப்பை கொடுங்க. இன்னும் 1/2 கிலோ எத்தனை வரா? மினிமம் லாட்டே 5 கிலோ சார். யாரா நீங்களா? நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுப்பா. எதுக்கு வந்தீங்க? சும்மா பாத்துட்டு போலான்னு. அதில் பாக்கல, கிளம்பு. கஷ்டப்பட்டு காலைல இருந்து யூடியூப் பார்த்து சமைச்சது வச்சா காலகழ வீட்டு போறான். பாரம்பரிய கலையெல்லாம் அழியாம பாத்துக்கிட்டு வர்றாரு. கட்ட வரல கதகளி யாரான்னு பாருங்க. சார், தைரியமான நான் தான் எழுதி போட்டிருப்பான். தயவு செஞ்சு இந்த தெருப்பக்கம் வராதீங்க. கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன். என்னடா நினைச்சுக்கிறீங்க? பாசம் பாயாசம் மொத்தத்தையும் அவன் வயிற்றுக்குள்ள ஊட்டிட்டான். அப்புறம் என்ன எதுக்குடா கூட்டிட்டு வந்தீங்க? உன்னை இப்படி பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குதே? சொல்லு. டைனிங் டேபிள் மேல தலகறியை வச்ச மாதிரியே இருக்குது. சூரியன் சார், கொஞ்சம் ரெஸ்ட் தான் எடுக்கலாம். பேங்க் மேனேஜரை விட மோசமா இருக்கிறீங்க. இஞ்சி டீ வச்சிருப்பானுங்க, ஆசையா உள்ள போனா 10 நாள் பசு தண்ணி. ஆத்தி ஏன் எதிரி? அன்பே, இந்த மலர்களை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப மலர் வளையம் வைக்க போறான்னு தெரியல. போ நல்லா வேகமா போ. அடங்கொய்யால இருக்குடா, இங்க பாருங்கடா. வழி இருந்தா தானடா போக முடியும். அப்படி புடிச்சு தள்ளனா வழுக்க மாட்டேன். ஆட யாரும் வெக்கப்படாதடா, வாடா. அதெல்லாம் சட்டை யாரும் நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. வா, கூச்சப்படாத. இவன் என்னத்த பாதுகாக்கிறான்? ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வேற. இப்பதான் தெரியுது என்ன லட்சத்துல பாதுகாத்து இருக்குதுன்னு. இங்க பாரு, நல்லா பாரு. அங்க என்ன அபூர்வ காட்சி தெரியுது? பாருன்னா